தாவேக் அரசு பதவியேற்ற 3 மாதங்களில் எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்காமல் 22,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது என குற்றம் சாட்டியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் இந்த ஆண்டு மட்டும் 1.22 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இப்போது தாவேக் அரசு இந்த 3 மாதத்திலே மட்டும் எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்காமல் 22,000 கோடி கடன் வாங்கியுள்ளதாகவும் இந்த ஆண்டு மட்டும் 1,22,000 கோடி கடன் வாங்க இலக்கு உள்ளதாகவும் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா? ஓட்டு வாங்குவதற்காக சாத்தியமில்லாத திட்டத்தை அறிவிக்க மாட்டேன் உங்க பிள்ளை விஜய் என்று சொன்ன விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடியை போல ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை போராட்ட களத்திலே தள்ளி இருக்கிறாரே, அதே போன்று இந்த பட்ஜெட்டிலும் அறிவிப்புகளை மக்களின் நம்பிக்கை நிறைவேற்றுவதாக இருக்குமா, அல்லது திருப்பதி மொட்டை போட்டது போல மக்களுக்கு ஏமாற்றத்தை, திருப்தியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருவதற்கு பட்ஜெட்டிலே என்ன அறிவிப்பு வெளியிட போகிறார் என்று நாட்டு மக்களோடு சேர்ந்து நாமும் எதிர்பார்த்திருக்கிறோம்.